ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்முலாவில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதில் பாருங்க, இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து டே கேட்டிருக்காங்க. அதாவது இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு உண்டான டே வந்து என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட டே வந்து நம்ம எடுக்க போறோம். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து சீக்வல் கொடுங்க. சீக்வல் கொடுத்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஃபார்முலா போடுங்க. டெக்ஸ்ட் போட்டதுக்கப்புறம் வேல்யூ கேட்கும். வேல்யூ வந்து நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் கொடுத்து, அதாவது டேட் டே கேட்குறாங்க, ஸோ டி கொடுங்க. டி வந்து ஜஸ்ட் ஒரு 4 டைம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் கொடுங்க. டபுள் கொட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, அதாவது 21/6/1997 டே என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க 1994, அதாவது 11/8/1994 என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. அதுமாதிரி 25/8/2000 என்ன டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. இந்த மாதிரி நீங்கள் வந்து டே வந்து இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.